கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அவரை நான் வாழ்த்துகிறேன். ஆராதனை தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள் என்று கூறப்பட்டிருக்கிறார். இந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன் இருவிதமான இரத்தங்களை குறிப்பிட்டிருக்கிறார். ஒன்று இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம், அடுத்ததாக ஆபேலினுடைய இரத்தம். இந்த இரு இரத்தங்களை குறித்து இந்த இடத்துல பேசுவதற்கான காரணம் என்ன? இதை குறித்து தியானித்து நாம் எவ்வாறு தேவனை ஆராதிக்க முடியும் என்பதை விளக்கமாக சுருக்கமாக பார்க்கவிருக்கிறோம். ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் விசேஷித்தவை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்கள் வைத்திருக்கிற இரத்தங்களை விட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது விசேஷித்த ஒன்று, விலையேறப்பெற்ற ஒன்று. ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் இந்த இடத்திலே ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும், அதாவது மனிதனுடைய இரத்தத்தை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வித்தியாசமானவை, விலையேறப்பெற்றவை, விசேஷித்தவை என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆபேல் மனிதன், இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். மனித சித்தத்தின்படி பிறந்தவர் அல்ல, புருஷனுடைய சித்தத்தின்படி அவர் பிறந்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியானவராலே ஜெனிபிக்கப்பட்டவர். அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் இரத்தமானது விசேஷித்த ஒன்றாக ஆபேலின் இரத்தத்தை விட விலையேற பெற்ற ஒன்றாக இருக்க காரணம் என்ன என்பதை நாம் ஆழமாக தியானிக்க வேண்டும். ஆதியாகமங்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம், அதிலே ஆபேலினுடைய இரத்தத்தை குறித்து கூறப்பட்டிருக்கிறது. ஆபேலும் காயினும் வயலிலே இருக்கும்போது, இரு சகோதரர்கள் இருக்கும்போது, காயின் கோபம் கொண்டு ஆபேலை கொலை செய்தான் என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்று. இப்படி இருக்கும்போது இந்த ஆபேல் மரித்தான். ஆனால் இந்த ஆபேலுடைய இரத்தமானது தேவனை நோக்கி கூப்பிட்டது. அப்பொழுது தேவன் என்ன கூறினார் என்பதை இந்த இடத்துல நம்ம பார்ப்போம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? காயினை நோக்கி தேவன் கேட்கிறார். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. உன் சகோதரனாகிய ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று காயினை பார்த்து தேவன் கூறுகிறார். ஆபேல் மரித்து போனான், ஆனால் அவருடைய இரத்தம் இருக்கிறது அல்லவா? இந்த இரத்தமானது தேவனை நோக்கி முறையிடுகிறது. என்ன முறையிட்டது? தேவனே, உம்மை நான் நேசித்தேன், பூரணமாக நான் நேசித்தேன், முழு மனதோடு நான் நேசித்தேன். என்னுடைய தலையீற்றுகளில் முதன்மையானவைகளை, கொழுமையானவைகளை உமக்கென்று நான் அர்ப்பணித்தேனே. வேறு என்ன நான் செய்தேன்? என்ன தவறு செய்தேன்? இப்படி இருக்கும்போது என் சகோதரன் ஏன் என்னை கொலை செய்தான்? இந்த பூமியிலே வாழ விடாதபடிக்கு ஏன் என்னை நிர்மூலம் பண்ணினான் என்று தேவனை நோக்கி முறையிடுகிறது. இந்த முறையிடுதல் தேவ சந்நிதியை நெட்டின போது தேவன் காயினை நோக்கி கேட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை, உன் சகோதரனை நீ என்ன செய்தாய்? உன் சகோதரனுக்கு விரோதமாய் நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். உன் சகோதரனாய் ஆபேலுடைய இரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. எவ்வளவு அருமையான ஒரு மொழி, எவ்வளவு அருமையான ஒரு பதில். இந்த இடத்துல 11வது வசனத்திலே இவ்வாறாக கூறப்பட்டிருக்கிறது, இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது
அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்பாய் என்றார். தேவனுடைய சாபமும் அவருடைய கோபமும் ஒன்றிணைத்து இந்த காயினின் மேல் வருகிறது. தன் சகோதரனாகிய ஆபேலை கொன்ற காயின் மீது தேவனுடைய கோபமும் அவருடைய சாபமும் கலந்து வருகிறது. இந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ஆபேலுடைய இரத்தமானது தேவனை நோக்கி முறையிட்ட போது இந்த ஆபேலின் இரத்தமானது இந்த ஆபேலின் சகோதரனாகிய காயினுக்கு மன்னிப்பை பெற்று தரவில்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். அவனுக்கு சாபத்தை வருவித்தது. வாழ்நாள் முழுவதும் காயினுடைய வாழ்க்கை சபிக்கப்பட்ட ஒன்றாக இருந்தது. அவருடைய சந்ததியாரும் சபிக்கப்பட்டிருந்தார்கள், அலைந்து திரிந்தார்கள். காரணம் என்ன? தேவனுடைய சாபம். இந்த தேவனுடைய சாபமும் கோபமும் காயின் மீது வர காரணம் என்ன? ஆபேலுடைய ரத்தம். அந்த ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி முறையிட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கும் போது கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவானவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். காயப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக, ரத்தம் சிந்தி கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் கல்வாரி சிலுவையிலே தொங்கும் போதும் அவருடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்தது? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று. எவ்வளவு மேன்மையான ஒரு ரத்தம், எவ்வளவு மேன்மையான ஒரு வார்த்தை. வேதம் கூறுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிக்கிறோம். ஆபேலுடைய ரத்தம் தன் சகோதரன் மீது சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்முடைய பாவங்களை மன்னித்து பாவத்தின் சாபத்திலிருந்து, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து விடுதலையை பெற்று தருகிறது. ஆகவேதான் எபிரேய ஆக்கியோன் கூறுகிறார், ஆபேலின் ரத்தத்தை பார்க்கிலும் விசேஷித்த ரத்தம், மேன்மையான ரத்தத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று. நீங்களும் நானும் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆபேலின் ரத்தத்தை விட மேன்மையான ரத்தம் இன்று உங்களுக்காக எனக்காக வாதாடி கொண்டிருக்கிறதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அதுதான் விசேஷித்த ரத்தம். நீங்களும் நானும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு அடிமையலாக இருந்தோம். ஆனால் நம்முடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்துவை கொன்றது. நம்முடைய பாவங்கள் கல்வாரி சிலுவையிலே அவரை தொங்க வைத்தது. ஆனாலும் கூட அவருடைய இரத்தமானது நமக்கு சாபத்தை கொண்டு வரவில்லை. காயினை போல நாம் சபிக்கப்படவில்லை. அந்த சாபத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவேதான் ஆபேலின் ரத்தத்தை விட விசேஷமானவைகளை பேசுகிற ரத்தம். ஆபேலின் ரத்தம் அவனுக்காக பேசினது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருக்காக பேசவில்லை, தமக்காக அவர் பேசவில்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது உங்களுக்காக எனக்காக இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறது. என்ன பேசிக் கொண்டிருக்கிறது? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்ப்போமானால், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக அனுதினமும் ஒவ்வொரு வினாடியும் பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். நாம் பாவம் செய்யும் போது, தவறுகள் செய்யும் போது, ஒருவேளை நாம் விழுந்து போவோமானால் நம்மை தூக்கி விடுவதற்காக பிதாவை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். என்ன வேண்டுதல் செய்கிறார்? பிதாவே, இவனை நீர் மன்னிக்க வேண்டும், என் பிள்ளையை நீர் மன்னிக்க வேண்டும். காரணம், இவனுடைய பாவங்களுக்காகத்தானே கல்வாரி சிலுவையிலே நான் ரத்தம் சிந்தினேன். என்னுடைய ரத்தத்தையே, விலையேறப்பட்ட ரத்தத்தையே நான் சிந்தி இருக்கிறபடியினால் இவனுடைய பாவங்களை நீர் மன்னித்தே ஆக வேண்டும் என்று பிதாவாகிய தேவனுடைய கோபத்திற்கு நேராக நம்மை மறைக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய கோபம் நம்மீது வந்து விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இன்றும் நமக்காக வாதாடி கொண்டிருக்கிறது. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம்! நீங்களும் நானும் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்! நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. காயினை போல சாபத்தை பெறவில்லை. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். கழுவப்பட்டவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? விசேஷமான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினிடத்திற்கு அல்லவா?
புதிய உடன்படிக்கையின் ரத்தம். பழைய உடன்படிக்கை என்ன சொல்லுகிறது? பாவம் செய்கிற ஆத்துமா சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். நியாயபரமான உங்களை என்னையும் அடிமையாக்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நியாயப்பிரமாணத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை என்னையும் விடுவித்திருக்கிறது. சாபத்திலிருந்து நம்மை விடுவித்திருக்கிறது. சபிக்கப்பட்டவன், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்திலே ஒருவன் தூக்கப்படுகிறான் என்றால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருப்பான். இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்காக எனக்காக சாபமானார் என்று கலாத்தியர் நிருபத்திலே வாசிக்கிறோம். மரத்திலே அவர் தூக்கப்பட்டார், மரத்திலே தொங்க விடப்பட்டார், சாபமானார். உங்கள் மீது என் மீது வர வேண்டிய சாபம். நீங்களும் நானும் தான் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தோம். நம்முடைய பாவங்கள் தான் கொலை செய்தது இல்லையா? அப்ப தேவனுடைய கோபம், பிதாவாகிய தேவனுடைய கோபம் நம் மீது வந்திருக்க வேண்டுமே, நம்மை சபித்திருக்க வேண்டுமே. நீங்களும் நானும் இந்த உலகத்திலே மாண்டு போயிருக்க வேண்டுமே. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, நித்தியத்திற்கு செல்லும் போது மறுமையிலும் எரி நரகத்திற்கு பாத்திரவான்களாய் எரி நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது உங்களுக்காக எனக்காக வாதாடி நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது. விசேஷித்தவைகளை பேசி இருக்கிறது. அவருக்காக பேசவில்லை, உங்களுக்காக எனக்காக. இந்த ஆராதிக்க வந்திருக்கிற நாம் கர்த்தருடைய மேஜையை சுற்றில அமரும் போது தைரியம் உள்ளவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். சந்தேகம் இல்லாதவர்களாய் தேவனுடைய பந்தியிலே பங்கு கொள்வதற்கு பாத்திரவான்களாய் நாம் அமர்ந்திருக்கிறோம் என்றால் உங்களையும் என்னையும் அதற்கு பாத்திரவான்களாய் மாற்றி இருப்பது நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய தகுதி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை கழுவி சுத்திகரித்து புதிய சிருஷ்டியாக மாற்றி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 51வது சங்கீதத்திலே தாவீது சொன்னான், ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என்று. ஆனால் ஈசோப்பை விட மேன்மையான ஒரு ஈசோப் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தமானது நம்மை கழுவி சுத்திகரித்திருக்கிறபடியினாலே புதிய ஜீவனுள்ளவர்களாய் புதிய உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாய் இந்த இடத்திலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பந்தியை சுற்றில் அமர்ந்திருக்கிற நாம் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆபேலை பார்க்கிறோம். விசேஷமானவைகளை எனக்காக பேசிக்கொண்டிருக்கிற பேச போகிற உம்முடைய ரத்தத்திற்காக, கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட உம்முடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தமானது எங்களை மீட்டு இருக்கிறதே. அந்த ரத்தத்தை சிந்தும்படி உம்முடைய குமாரனாய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பினீரே, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புறப்பட்டு வருகிற சகலவிதமான துதிகளை, ஸ்தோத்திரங்களை அவருக்கு ஏறெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.